ஹலோ மக்களே, நம்ம இன்றைக்கி கப்பக்கிழங்கு வறுவல் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இது மரவள்ளி கிழங்குன்னு சொல்லுவாங்க. இப்போ நைட்டே வந்து அதை ஊற போட்டுடலாம். ஊற போட்டு தோலை நீக்கிட்டு இப்போ சுடு தண்ணியில் வந்து குக்கரில் சுடு தண்ணி வச்சு இந்த கட் பண்ண க்ளீன் பண்ண மரவள்ளி கிழங்கு போட்டுட்டு உப்பு ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டு நல்லா ஒரு கொதி விட்டு மூடி வச்சு ஒரு விசில் விட்டு எடுத்தால் போதும், நல்லா வெந்துடும். பாருங்கள் எப்படி வெந்திருக்குன்னு பாருங்கள். இப்போ தனியாக இதை ஆற விட்டு தனியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டு இப்போ கடாயில் ஆயில், கடுகு, கருவேப்பிலை, பெரிய வெங்காயம் 1 போட்டு நல்லா வதக்கி எடுத்துட்டு மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன் போட்டு உப்பு 1/4 டீஸ்பூன் போட்டு இந்த கட் பண்ணி வச்ச மரவள்ளி கிழங்க அதில் போட்டுட்டு மிளகாய்த்தூள் 1/2 டீஸ்பூன் போட்டு நல்லா வதக்கி எடுத்துட்டு அதுக்கப்புறம் கொத்தமல்லி இலையை தூக்கி அதையும் நல்லா வதக்கி எடுத்து நம்ம கப்பக்கிழங்கு வறுவல் ரெடி. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இது நல்லா ஹெல்த்தியும் கூட. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், எல்லாருக்கும் பிடிக்கும். பாய். மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பாய்.